கிளம்புறோம், அதனால மரத்தில் பாருங்கள் ஃபுல்லும் பழமாகிடுச்சு. கொய்யாப்பழம் கொஞ்சமாக பறிச்சிட்டு வச்சுட்டு ஊருக்கு கிளம்புறோம். எங்கள் செடி பழம் ஹைட்டாக இருக்கிறதாண்ணா அங்கே இருக்கிற மரம் சிகப்பு கொய்யாப்பழம் அதில் இருக்குதா செடி? அதில் இல்லை, எல்லாம் செங்கல் சோளக்காரங்கெல்லாம் பிச்சுட்டு போயிட்டாங்க. மேலே பாரு நல்லா இருக்குது. கொய்யாக்கா பிக்கிறேன்னு இழுத்திட்டு போய் காட்டு. சரி அந்த ஒரு பழத்தை பறிச்சுட்டு எங்க மேலே தான் ஏற மாட்டேங்குது. ஏறு அந்தாண்டு இருக்குது நிறைய பழம். இந்தாவா அப்படி நான் போய் ஏறேன். பாருங்க நிறைய இருக்குது, கீழெல்லாம் கொட்டி கிடக்குது. இங்கே தெரியல. புரியுதா? இங்கே பாரு ஃபுல்லும் பழம்தான். மேலாம் இருக்குது. சரி ஃபஸ்ட்டு பை எடுத்துட்டு வச்சா இருக்குது பழம். இங்கே அழகாக இருக்குது. இன்னும் ஏரியாக்கிட்ட இது இங்கே தான் நிறையா இருக்குது. அட கையை பிடிக்காம நின்றுக்கிட்டியே. இதுவும் மாட்டேன் சேஃபாக அழகாக இருக்குது. பாருங்க ஃபுல்லும் பழமே தான். இங்கே இன்னும் நிறையா இருக்குது. சொல்லி எதை பிக்கிறதுனே தெரியல. எட்ட மாட்டேங்குது வேறு பஜ்ஜிட்டு விழுந்துடுறத. என்ன பழம் அது நிறைய இது. இது அழகாகுது, சாப்பிடலாம் தோணல, அழகாகுதுன்னு பிச்சுட்டு இருக்கிற. அது வேணா உண்மைதான். எல்லாம் கீழே விழுந்துருக்குது. அந்தாண்டு பேர் ஒரு குட்டி பழம் இருக்குது. சரி பிடிச்சிக்க பிடிச்சி போயிடுங்க. கொய்யாக்காயோ? கொய்யாக்காவோட மரத்தை இது எப்படி வச்சுட்டு இறங்குறது? அந்தாண்டு ஃபுல்லாக இருக்குது. கொய்யா பழத்தை மட்டும் குடிச்சிட்டு அங்கேயே அது கேட்டா இல்லை, அதுக்கு மேலே அதான் மரத்துக்கு மேலே இருக்கேன். ஏன் இறங்க மாட்டேங்கிறீங்க? ஏறிட்டேன் கொய்யாக்கால என் மடியில் கட்டிவிட்டு இது விழுந்துருமான்னு பயமாக சரி. வேற ஒன்றும் இல்லை, இது பிடிச்சிக்கிட்டா நான் இறங்கிக்குவேன். இல்லை அந்த பாண்டி படத்தில் மாதிரி கீழெல்லாம் சிங்கம் புலியெல்லாம் இருக்குங்க. எங்களை அப்படி ஏழை வந்த ஒரு கொய்யாப்பழம் பிக்கல. எங்க இதை வேணாங்கிறியா? மேலே கொய்யா இல்லை பிச்சு கோலப்பழம் மேலே ஏறி விழுந்துட்டுனா அந்த ஹைட்லேயே நம்ம கடைசியில் இருக்குது. ரவுண்டு ஃபுல்லுமே பிச்சு வச்சு கீழே ஒன்றே வந்து சாப்பிட்டு கொடுப்போமா? புழு இருக்கணுமா அதில்? இனிப்பா இருக்குது. உண்மையாலுமே நீ ஜோதி செப்பலாம்.